நாம இந்த வாரத்துடைய 2வது படத்தை பத்தி பார்க்க போறோம். இட்லி கடை ரிலீஸ் ஆன அன்னைக்கே நைட்டு நம்ம ரிவ்யூ போட்டிருந்தோம். அண்ட் நேற்றுக்கு நைட் எடுத்துட்டீங்கன்னா டப்பிங் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணதோட ஒரு கிளிப்ஸ் வந்து போட்டிருந்தோம். அதுக்கும் ஓரளவுக்கு வியூஸ் வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப காந்தாரா படத்தை பத்தி பார்க்க போறோங்க. 2022ல முதல்ல கன்னடத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்ல ரிலீஸ் ஆகியும் சில நாட்களுக்கு அப்புறம் தான் படம் பயங்கரமா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுது. இதன் காரணமாகவே ஓடிடியில படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரிவ்யூவே கொடுத்துருந்தோம். ஆனா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோக்கே நம்ம போயிட்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். படம் எப்படிப்பா இருக்கு? காந்தாரா சாப்டர் 1 தரமா கொடுத்துருக்காங்களா? ரிஷப் செட்டி அந்த படத்தை டைரக்ட் பண்ணி அவரே ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தையும் இவரே தான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வந்து நிலைச்சது இந்த புனித பூமியில தான். படத்தை பொறுத்த வரைக்கும் அரசர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு காந்தாரா அப்படின்ற அந்த காட்டுல வந்து இறந்து போயிட்டாரு. இதுக்கு அடுத்து அவருடைய மகன், அவரோட மகனுக்கு அடுத்ததான் அவங்க மகனுடைய மகன் அப்படின்னு பேரன் வந்துட்டு எப்படியாவது அந்த காட்டுக்கு போகணும் அப்படின்ற நோக்கத்தோட அந்த காட்டுக்கும் போறாங்க. பட் அவரால் கம்ப்ளீட்டா அந்த காட்டுக்குள்ள போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது, எதனால அவரால் அந்த காட்டுக்கு போக முடியாது, இப்படி காட்டுக்கு போறதுனாலையும் அந்த காட்டுல என்ன மாதிரியான ஒரு சக்தி இருக்கு அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. தீயணைக்கும் தைரியங்கள் யாருக்குள்ளது? படத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்காக படத்தை போய் பார்க்கணும், ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு கூட்டமா வந்து பார்க்குறாங்களே, அப்படி என்னப்பா படத்துல இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த படத்துடைய மேக்கிங். ரிஷப் செட்டி இந்த படத்தை வந்து 125 crore ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஹும்பாலி ஃபிலிம்ஸ் என்னதான் அவங்க இருந்தாலும் கூட இந்த கம்மி பட்ஜெட்ல ஒரு கன்னட இண்டஸ்ட்ரியில இவ்வளோ பிரம்மாண்ட ஒரு படத்தை வந்து கொடுக்க முடியுமா? ஏன்னா வந்து ராஜ்மொழி ஆகட்டும் இல்லை தெலுங்கு படங்கள்லாம் 400 கோடிக்கு அவங்க எடுத்துட்டு கடைசியில் அந்த படம் வந்து நஷ்டத்துல முடிஞ்சிருது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிரபாஸோட ஒரு படம் வந்து அந்த நிலைமையில வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த அமௌண்ட்ல இவ்வளோ பெரிய ஒரு படம் டைரக்ஷனும் வந்துட்டு பண்ணியிருக்காரு, அதே சமயம் ஆக்டிங்கும் பண்றாரு அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஆக்டிங் வைஸ் முக்கியமா கிளைமேக்ஸ்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு பாருங்க, சும்மா வேற லெவல்ல பிடிச்சு உதறி இருந்தாரு. அண்ட் ருக்கு அவங்களுடைய கேரக்டரும் சரி, அதே சமயம் அவங்களுக்கு வரக்கூடிய எதிர்பாராத சம்பவங்கள் அவங்களுக்கு ஒன்று நடந்திருக்கும். இன்னொன்று வந்துட்டு ரிசப்ஷன் ருக்கு 2 பேர்த்தோட அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே வந்து ஒர்க்காக இருந்தது. படத்துல 2-3 பேர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அதாவது ஜெயராமன் நடிச்சிருக்காங்க, ருக்கு, ரிஷப் செட்டி, இவங்க 3 பேரையும் தெரியும். அண்ணன் கேரக்டர் வந்து எப்பவுமே ஏதோ படத்துல பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் வருது. இந்த 4 பேருங்க இது போக 1 or 2 5 6 அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி எல்லாருமே புதுமுக ஆர்டிஸ்ட் வச்சுதான் அந்த படத்தையே கம்ப்ளீட்டா எடுத்திருக்காங்க. நியர்லி ஒரு 500 to 600 பீப்புள் வந்து இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத்தா அவங்களுடைய அந்த ஒரு லவ் ஸ்டோரி, அதுக்கான ஒரு பாடல்கள் அண்ட் ருக்கு என்ன மாதிரிலாம் வந்துட்டு ரிஷப் செட்டி ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்ஃபில்டாகவும் கொஞ்சம் மாஸ் எலமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அதிகமான ஒரு மாஸ் சீக்வென்ஸ் எடுத்து நம்மளே எதிர்பாராத அளவுக்கு ஒரு கூஸ்பம்ஸ் மெட்டீரியல் வந்து செகண்ட் ஹாஃப்ல தாறுமாறா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எங்க கூட வர மாதிரி இருக்கும். நம்ம யுவராணியோட இருக்கிறத பார்க்கும்போது உங்க சிம்மாசனத்து மேல ஒரு கண்ணு வச்சிருக்க. ரிசப்ஷன் டேக் பண்றக்கூடிய ஆக்ஷன் ஆகட்டும் இல்ல ஜெயராமன் அவர் பண்றக்கூடிய அந்த ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல கேரக்டரைசேஷன் அண்ட் ஸ்கிரீன் பிளே வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் மெயினாக சொல்லணும், ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்துட்டு அந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பீஜமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஜம் வரும். அது கேட்கறதுக்கே அவ்வளோ உருகி கேட்குற அளவுக்கு வந்துட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதே பீஜமே இந்த படத்துலையும் பயன்படுத்தியிருக்காங்க. அது போக பாடல்கள் ஓகே அப்படின்ற ரகத்தில் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த அளவுக்கு படம் நல்லா இருக்குதா, அப்போ நெகட்டிவ்ன்றது படத்தை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் வரக்கூடிய ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஃபீல் தோணுச்சு. அண்ட் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம், இவங்க பேசுறது கன்னட லாங்குவேஜ் பேசுகிறாங்களா, அதாவது கன்னட லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்ல தெரியுது,
மற்ற ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு என்ன லாங்குவேஜ் பேசுறாங்கன்னே தெரியல. சரி நீங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் பேசிக்கோங்க, பட் ஆடியன்ஸ்க்கு புரியணும் இல்லையா? சப்டைட்டில்ஸ் வந்து சும்மா இத்துலூண்டு போடுறாங்க. பெரிய சைஸ்ல போட்டாதான் வந்து சப்டைட்டில்ஸ் என்னன்னே புரியும். அவங்க சப்டைட்டில்ஸ் தமிழ்ல என்னமோ வருதுப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. அதை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்துருக்கலாம். இவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுக்கிறீங்க, சப்டைட்டில்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தான் தோணுச்சு. ஆன் த ஹோல் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்ம ரிஷப் ஷெட்டியோட கேரக்டரை பயங்கரமா திகில் ஆகுற அளவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ குழந்தைங்களாம் போனாங்க அப்படின்னா அவங்களாம் பயந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஹிஸ்டாரிக் மூவி, இல்லை வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவிலாம் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கலாம். காந்தாரா படம் எனக்கு பிடிக்கும். இப்போ காந்தாரா சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுறாங்க. ஸோ அந்த படங்களை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா சாப்டர் 2 சாப்டர் 3 எத்தனை பார்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக அந்த படம் ஒரு சீக்குவலாக வந்துட்டு காந்தாரா வேர்ல்டுக்குள்ள ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்னே சொல்லலாம்.